அதாவது நாளைக்கு ஜூலை 7 எஃப்எஃப்ஐசியோட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஓபன் ஆயிடும். சோ இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்மே கொடுத்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம விட்டீங்கன்னா உங்க டீம்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகும் சொன்னா முடியுமா? இது மட்டும் இல்ல गाइस, இது பிஆர் மேட்ச் மட்டும் இல்ல, இது சிஎஸ்லயுமே நடக்க போகுது. சோ எல்லாத்தையுமே டீடைலா நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோவே பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க. ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. டெய்லி நல்லா கண்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களோட மினிமம் ரேங்க் பாத்தீங்கன்னா டைமண்ட் 1ல இருக்கணும். அது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களோட லெவல் பாத்தீங்கன்னா 40ல இருக்கணும். மொத்தமா பாத்தீங்கன்னா 12 மேட்சஸ் நடக்கும் உங்க டீமுக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 8 மேட்சஸ் டாப் ஸ்கோர்ஸ் மட்டும் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 48 டீம்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. நீங்க இந்த 48 டீம்ஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன் குவாலிஃபயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவீங்க. அதுல இருந்து மொத்தமா 12 டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 இருக்கணும். அப்பதான் இந்த டோர்னமெண்ட் டீமே விளையாட முடியும். சோ இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டீங்க. நீங்க ஐடிஸ் எல்லாரும் பை பண்ணனும். ட்ரஸ்டடான பேஜ் தெரியுங்க. நான் வந்து எம்எம்சி வந்து சொல்லுவேன். பயோல வந்து குரூப்போட லிங்க் இருக்கு. இவங்க எல்லா குரூப்புமே ஷேர் பண்ணிட்டாங்க. சோ ட்ரஸ்டடா பண்ணி கொடுத்தாங்க. வேணும்ங்கறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள். சோ நீங்க அடிக்கிற ஒவ்வொரு கிளேமே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். இது மட்டும் பாத்தீங்கன்னா உங்க டீம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஆஃப்லைனோ இல்ல அந்த ஒரு மேட்ச் விட்டு வெளியே போறாங்களா அந்த பிளேயருக்கு -3 பாயிண்ட்ஸ். சோ மேட்ச் பாத்தீங்கன்னா 13 ஜூலை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைன் குவாலிஃபயர்ஸ் பாத்தீங்கன்னா 26 ஜூலை அன்னைக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கிராண்ட் ஃபைனல்ஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் பார்ட் 2ல கேரக்டர்ஸ், பெட்ஸ் எங்கெங்கலாம் இறங்கணும், என்னென்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்கு எல்லாமே வேணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 2 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல சொல்லிடுறேன். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரோம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சோஷியல் ஐலாண்ட்ல இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.